ஒரே ஒரு இரவுல ஒரு முழு கிராமமே காலி ஆயிடுச்சுன்னா உங்களால நம்ப முடியுமா? சும்மா 10 பேரோ, 20 பேரோ இல்ல 1500க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே இரவுல அந்த ஊர விட்டு போயிட்டாங்க. அதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர்ல யாராலும் நிரந்தரமா வாழ முடியலன்னு சொல்றாங்க. இது ஒரு சினிமா கதை இல்ல. இந்தியாவுல உண்மையாவே இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தோட பெயர் குல்தாரா. ராஜஸ்தான்ல ஜெய்சல்மேர் நகரத்துக்கு பக்கத்துல தான் இந்த குல்தாரா கிராமம் இருக்கு. இப்போ நீங்க அங்க போனா இடிஞ்சு கிடக்கிற வீடுகள், வெறிச்சோடிய தெருக்கள், எங்க பார்த்தாலும் அமைதி. ஒரு ஹாரர் படம் எடுக்கிற செட் மாதிரி இருக்கும். பகல் நேரத்துல நிறைய டூரிஸ்டர்ஸ் வருவாங்க. ஆனா மாலை ஆனதும் அந்த இடமே வேற மாதிரி மாறிடும்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. சரி, இவ்வளவு பெரிய கிராமம் எப்படி காலி ஆச்சு? அதுதான் இந்த கதையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல பாலிவால் பிராமணர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. விவசாயத்திலையும் தண்ணீர சேமிக்கிறதுலயும் அவங்க செம்ம கில்லாடிகள். பாலைவனமா இருந்தாலும் அந்த இடத்தையே செழிப்பான கிராமமா மாத்தி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லாத்தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் எல்லாமே மாறிப்போச்சு. உள்ளூர்ல சொல்லப்படுற கதையின்படி அந்த காலத்துல சலீம் சிங்ன்னு ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சர் இருந்தாராம். அவருக்கு இந்த கிராமத்துல இருந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும்னு ஆசை வந்ததாம். ஆனா அந்த குடும்பமும் ஊர் மக்களும் அதுக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் மிரட்டல், அதிக வரி, அதிகார துஷ்பிரயோகம் இப்படின்னு நிறைய கதைகள் சொல்லப்படுது. இறுதியில ஊர் மக்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க. இங்க இனிமே நாம வாழக்கூடாதுன்னு. அதே இரவு குல்தாரா மட்டும் இல்ல, அதைச் சுற்றியிருந்த பல கிராமங்களோட சேர்ந்து எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்களாம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருகிறது. இது உண்மையாவே நடந்ததா? இல்ல இது வெறும் உள்ளூர் கதையா? வரலாற்று ஆய்வாளர்கள் இதுக்கு வேற ஒரு காரணம் சொல்றாங்க. அவங்க சொல்றதுபடி அந்த பகுதியில தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாயிடுச்சு. வறட்சி, விவசாய இழப்பு, பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாம் தான் மக்கள் அந்த ஊரை விட்டு வெளியேற காரணமா இருந்திருக்கலாம். அதனால அந்த சாபக்கதை உண்மையா இல்லையான்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலும் உறுதியா சொல்ல முடியல. இன்னைக்கும் அந்த கிராமம் அப்படியே வெறிச்சோடிதான் இருக்கு. சிலர் இரவு நேரத்துல விசித்திரமான சத்தம் கேட்டதா சொல்றாங்க. சிலர் அங்க யாரோ நடக்கிற மாதிரி உணர்ந்ததா சொல்றாங்க. ஆனா இதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்ல. அதனால இந்த கதையை ஒரு மர்மமான உள்ளூர் நம்பிக்கையாவும் அதே நேரத்துல ஒரு வரலாற்று புதிராவும் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது? குல்தாரா உண்மையிலேயே சபிக்கப்பட்ட கிராமமா? இல்ல காலத்தால மறைக்கப்பட்ட ஒரு வரலாறா? உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. இதுபோல இந்தியாவுல இருக்கிற இன்னும் பல மர்மமான இடங்கள தெரிஞ்சுக்கணும்னா மினிட்ஸ் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க.